கோயம்புத்தூர் இடிகரை மணியக்காரம்பாளையம்ங்க. கரெக்டாக ஒரு 2.25 சென்ட் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு 4 சென்ட்டில் கட்டின மாதிரி அப்பியரன்ஸில் கீழே மேலே G+1 மாடலில் 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்ட் டைமென்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு 24 அடி, சைடில் பார்த்தீங்கன்னா 40 அடி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான வடக்கு பார்த்த சைட்டு. ஸோ வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் மேலே பேனலிங் ஒர்க்கு பார்க்குறதுக்கு ஒரு லக்ஸுரி லுக் இருக்கிற மாதிரி நீட்டாக ஃப்ரண்ட் எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி மெயின் கேட் கொடுத்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா போர்ட்டிகோ ஏரியா. ஸோ உங்களுக்கு இது வந்து 24:30 15:30 அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்துகிற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் 2 கார் நீங்கள் அட் அ டைமில் நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரான உடனே ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் டாய்லெட் டைப்புங்க. தென் இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்குது அண்ட் அதே மாதிரி வாட்டர் சம்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல நமக்கு இந்த வீட்டை சுற்றி போயிட்டு வர்றதுக்கு இல்லை பெயிண்டிங் ஒர்க்குக்கு தேவையான அளவுக்கு இடம் விட்டுருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் டிசைனில் உங்களுக்கு வந்து டீக்குட் டோரே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸ்பேஷியஸான லிவிங் ஹாலுங்க. ஏன்னா 11:20 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு மல்டிமீடியா டிவி வால்யூட் வுட் பேனலிங் ஒர்க்கோட ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குங்க. அண்ட் மேலே ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரெண்டியான ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதுலேயே ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன், பியூட்டிஃபுல்லான மாடுலர் கிச்சன். ஸோ நமக்கு இது சைஸ் பார்க்கும்போது ஒரு 9x10 அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. பேஸ் கேபினட்ஸ் ஆகட்டும் இல்லை ஓவர் ஹெட் கேபினட்ஸ் இருக்கட்டும். மேலே பாருங்களேன் க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, டால் யூனிட், பக்கா மாடுலர் கிச்சனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸ் லைக் RO ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ சிங்க்கோட டேப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேறெவர் வி வாண்ட் ஸ்விட்ச் போர்ட் கனெக்ஷன்ஸ் அது எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து மாஸ்டர் பெட்ரூம்ஸ் 2 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 9:10 அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சம் இருக்கிற மாதிரி பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் காம்பேக்டான பாத்ரூம், கிட்ஸ் பெட்ரூமுக்கு போதும் இல்லைங்களா. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு. ஸோ அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே செராமிக் டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. இது G+1 மாடல் அப்படிங்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து. ஸோ இது வடக்கு பார்த்த வாசல் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை கீழே மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. ஸ்டேர்கேஸுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே அகலமாக இருக்குது. மேலே வந்தோன்னா இந்த இடத்துலையும் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் நல்ல கலர்ஃபுல்லான மல்டிமீடியா டிவி வால்யூட் வித் ஷோகே ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங்கும் கீழே ஒரு மாதிரி டிசைன் பார்த்தீங்களா, சேம் லைக் அதே மாதிரி ஒரு ட்ரெண்டியான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 3 டோர்ஸ் இருக்கிற மாதிரியான விண்டோவும் இருக்குங்க. நல்ல லைட்டிங் இருக்கும் எப்போவுமே. இந்த வீடு வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா வயசானவங்க 2 பேர் கீழே அந்த கிட்ஸ் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்க இருந்தீங்கன்னா மேலே 2 பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 10x16 மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. தென் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது. இங்கேயும் பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்ல லென்த்தியான பாத்ரூமுங்க. ஸ்டைலிஷாக வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாம் டியூயல் கலர் காம்பினேஷனில் இருக்குது. தென் வாஷ் பேஷன், டேப் கனெக்ஷன், இல்லை உங்களுக்கு ஷவர் பேனல் என்னென்ன வேணுமோ எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து ப்ரைவேட் பால்கனி ஆக்சஸ் இருக்குது. இந்த பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ரைவேட் பால்கனி. ஆக்சுவலாக இதுதான் ஃப்ரண்ட் பால்கனிங்க. பட் ஆக்சஸ் வந்து இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வர மாதிரி இருக்குது. கீழே ஃப்ளோரிங் எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. டஃபன் கிளாஸஸ், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, மேலே ஸ்டைலிஷான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வுட் பேனலிங் ஒர்க், அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு லைட் செட்டிங்ஸும் இருக்குது. அப்படியே வந்தோன்னா இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க.
இதுவுமே சேம் லைக் சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க வரும், பட் மாஸ்டர் சைஸ் பெட்ரூம் தான், அதே மாதிரியே இருக்குது. ஸோ 2 சைடும் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் மாதிரியே மேலே லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. தென் சின்ன குழந்தை இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹூக் பாயிண்ட் எல்லாம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. இதுவுமே சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பால்கனிலேருந்து நம்ம டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்துன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா தாங்க, எங்கேயும் வந்து பீம் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காஃபி டேபிள் செட்டப் மாதிரியே இருக்குது. தென் வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ஓவர் ஹெட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே துணி துவச்சி காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா வடக்கு பார்த்த மாதிரி ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லக்ஸுரி வில்லா மாதிரி ஒரு 3 BHK லக்ஸுரி வில்லாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடலுங்க. கரெக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இடிகரை மணியக்காரம் பாளையம். இங்கேருந்து நீங்கள் வந்து ஐடி பார்க்கு போகிறதா இருந்தாலும் ஜஸ்ட் 15 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். இல்லை மேட்டுப்பாளையம் ரோடு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆயிடலாம். நல்ல கரண்ட்லி அப்ரிஷியேஷன் இருக்கக்கூடிய ஏரியா, நல்ல ஃபாஸ்ட் டெவலப்டு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் இந்த ஏரியாவில் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸுங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 78 lakhs சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து உங்களுக்கு வீடு பிடிச்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா கால் பண்ணுங்கள்.